தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்து தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வாக்காளரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். ஒன்று, வாக்களிக்க என்னென்ன அடையாள ஆவணங்கள் தேவை என்பது பற்றியும், இன்னொன்று நேர்ல வாக்களிக்க முடியாதவர்களுக்கு உள்ள தபால் வாக்கு வசதியை எப்படி பயன்படுத்துறது பற்றியும் பார்க்கலாம். இதுல முதல்ல அடையாள ஆவணங்கள் பற்றி பார்க்கும் பொழுது, பொதுவா வாக்களிக்க வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா போதும்னு இருக்கும். ஆனா வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் அதற்கு பதிலா மொத்தம் 13 வகையான அடையாள ஆவணங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, அரசு அல்லது தனியார் நிறுவன அடையாள அட்டை, வங்கி அல்லது அஞ்சல் சேமிப்பு புத்தகம், ஓய்வூதியர் அட்டை, வேலை உறுதி திட்ட அட்டை, சுகாதார காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு போன்ற ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்தாலே வாக்களிக்க முடியும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா எந்த வாக்காளரும் ஐடி இல்லாததால வாக்களிக்க முடியலன்ற ஒரு நிலைக்கு வராதபடி தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த முறை வாக்குப்பதிவு இயந்திரத்துல வேட்பாளர்களின் பெயருக்கு அருகில வண்ண புகைப்படங்களும் இருக்கணும். இதனால எழுத்தறிவு குறைவானவர்கள் கூட தங்கள் விருப்ப வேட்பாளரை எளிதா அடையாளம் காண முடியும்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்து, நேர்ல வாக்குச்சாவடிக்கு போக முடியாதவர்களுக்கு தபால் வாக்கு வசதி மூலமா எப்படி வாக்களிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த வசதி எல்லாருக்கும் கிடைக்காது. தேர்தல் சமயத்துல தேர்தல் பணியில இருக்கும் அரசு ஊழியர்கள், 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் அல்லது வீட்டிலேயே சிகிச்சை பெறுபவர்கள் போன்றவர்களுக்கு தான் இந்த வசதி பயன்படுத்த முடியும். இதுக்காக ஃபார்ம் 12D போன்ற விண்ணப்ப படிவத்தை ஃபில் பண்ணி தேர்தல் அறிவிப்பு வந்த சில நாட்களுக்குள்ள ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விண்ணப்பம் ஒப்புதல் பெற்றதும் அதிகாரிகள் நேரடியா வீட்டுக்கு வந்து வாக்களிக்க ஏற்பாடு செய்வாங்க, அல்லது வாக்குச்சீட்டு சம்பந்தப்பட்ட நபரோட முகவரிக்கு அனுப்பப்படும். அதுல தங்களுடைய ரகசிய வாக்குப்பதிவு செஞ்சு கொடுக்கப்பட்ட கவர்ல மூடி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருப்பி அனுப்புனா போதும். தபால் வாக்கு பதிவு செய்யப்பட்டுடும். தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய வாக்களிக்க தேவையான அடையாள ஆவணங்களும் தபால் வாக்கு வசதியும் பொதுமக்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவலாக பார்க்கப்படுது. இந்த தகவலின் மூலமா எந்த வாக்காளரும் எந்த காரணத்துக்காகவும் வாக்களிக்காம மிஸ் ஆகக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் இந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க.